அடுத்ததா ஒரு கேள்வி நம்ம நூர் சார் கேட்டிருந்தாரு. அம்மா அந்த கேள்வி கேளுமா சிவகாமிமா. கேக்குறேங்க. திடீர்னு சொல்லுமா. சந்திரனுக்கு புதன் 1, 2, 5, 7, 9 தொடர்பு பெறும்போது திருமணத்திற்கு பின் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமண உறவுகள் ஏற்படுவதால் திருமண பிரிவினைகள், திருமண உறவில் கசப்பு ஏற்பட்டு விவாகரத்து வரை செல்கிறது. அது எக்ஸ்பிளைன் கேட்டிருந்தாருங்க. அது இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சந்திரன் புதன் சித்த சலனம் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன். சந்திரன் புதன் சேர்க்கை சித்த சலனத்தை உருவாக்கும். சந்திரன் புதன் சேர்க்கையை பொறுத்தவரையிலும் புதன் இது கதையே சொன்னதுக்கு புதன் அன்புக்கு ஏங்கினவரு, ரொம்ப அன்புக்கு ஏங்கினவரு. அவருக்கு பெற்றோரும் கைவிட்டுட்டாங்க எல்லாரும். அதனாலதான் அவர் நல்லவர் தான். யாரோட சேர்றாரு? மகாவிஷ்ணுவே அவருக்கு வேதம் சொல்லி கொடுத்தாருன்னா எப்பேற்பட்ட மனிதரா இருப்பார், சாரி தெய்வமா இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட தெய்வம் புதன் கெடுதல் செய்யுமா அப்படின்னா இல்ல. புதன் என்ன கேட்டீங்கன்னா அது அன்பு எங்க காட்டுறாங்களோ அங்க போய் ஒட்டிக்கும். அதனுடைய தன்மையே அப்படித்தான். புதன் சந்திரன் சேர்க்கை சித்த சலனம். அப்போ சித்த சலனம்னா என்ன சார் அப்படின்னா சார் அன்பு. அதனாலதான் யார் பாருங்க, புதன் சந்திரன் சேர்ந்திருந்தாலும் சரி, சந்திரனுக்கு அடுத்த வீட்டுல புதன் இருந்தாலும் சரி, புதனுக்கு அடுத்த வீட்டுல சந்திரன் இருந்தாலும் சரி, சந்திரன் புதன் சாரத்தில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அன்பு போதுமான அளவு கொடுத்துடணும். இல்லைன்னா அன்பை தேடிக்கொண்டே போவார்கள். போதும் போதும் கொடுத்துடணும். இப்படிப்பட்டவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா காலையில வீட்டுக்காரரு தூங்கி எந்திரிக்கலையே, எந்திரிச்சு என்ன சொல்றது, எந்திரிக்கலையே வீட்டுக்காரமா தன் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். நம்ம அடியில வடுக்கு வச்சு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு சரி தங்க போய் காப்பி வச்சுட்டு வரட்டான்னு போகணும். ஒன்னும் கூச்சம் இல்லம்மா. இது எல்லாருக்கும் போய் சேரட்டும். எல்லாருடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். கட்டாயம் தப்பா போக மாட்டாங்க. அவங்க அவங்க அவங்களுக்கு அன்பு கிடைக்காதனால கொஞ்சம் குறைஞ்சாலும் ஒரு இன்னைக்கு பெரும்பகுதி ஒரு குழந்தை மறந்துட்டா அன்பு கிடைக்கிறது இல்லை. குழந்தையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரிதான் பெண்ணுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணும் ஒன்றுக்கு மேற்பட்ட துணைகளை தேடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஏன் ஏற்படுத்துது? இந்த அன்பு நிறைவா கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை. நிறைவு இல்லை என்றால் நிறைவு கிடைக்கும் வரை ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் பிரச்சனை. அவங்க அன்பை தேடிதான், காமத்தை தேடி அல்ல. அப்போ அந்த கேள்வி மட்டும் இன்னொரு தடவை சொல்றீங்களா? அவங்க கேட்ட கேள்வி. கண்ண சந்திரனுக்கு புதன் கண்ணு அப்படித்தான் சிவகாமி. சந்திரனுக்கு புதன் சந்திரனுடன் சேர்ந்திருந்தாலும், சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் இருந்தாலும், சந்திரனுக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9 இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணைகளை கொடுக்குமா? இதுதான் கேள்வி. நான் அதுக்கு என்ன சொல்லிட்டேன்? 1, 5, 9 இருக்கிறது அதனுடைய ரேஷியோ கம்மி. சாரி, 5, 9 இருக்கிற ரேஷியோ கம்மி. மற்ற உதாரணம் சந்திரன் புதன் சேர்க்கையும் சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் புதன் இருப்பதும் புதனுடைய சாரத்தில் சந்திரன் இருப்பதும் இந்த பிரச்சனைகளை உருவாக்கும். அன்பை நிறைவா கொடுத்துடணும். லக்னாதிபதியுடைய இது எல்லாமே உருவாக்கிருமா சார்னா எல்லாத்துக்கும் உருவாக்குறது இல்லைன்னா இங்கதான் ஆப் இருக்குது. லக்னாதிபதியை பொறுத்து இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய கிரகம் 5, 9, லக்னம் 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய ஒற்றைப்படை ஸ்தானங்களை தொடர்பு கொண்டிருக்கணும். அப்பதான் அது பலிக்கும். பொருள்காரத்துவத்தை தொடர்பு கொண்டிருந்தா இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட துணை கொடுக்காது. 1, 5, 9, 3, 7, 11 இந்த பாவகங்களை சந்திரன் புதன் தொடர்பு கொண்டிருக்கணும். இந்த பாவகத்தில் இருந்து இப்படி ஒண்ணு சேரணும். அல்லது இந்த சந்திரன் புதன் சாரத்தில் இருந்தாலும் 1, 5, 9, 3, 7, 11 இதுல இருந்து அந்த சாரத்தில் இருக்கணும். அதுக்கடுத்தது லக்னாதிபதியுடைய பலத்தை பொறுத்து இருக்குது. இவர் போவாரா போக மாட்டாரா அப்படிங்கிறது. லக்னாதிபதி உணர்வு ஸ்தானத்துல அவர் உணர்வு சார்ந்த மனிதரா, பொருள் சார்ந்த மனிதரா? சந்திரன் புதன் சார்ந்த இருக்குது இல்ல, சேர்ந்த பொருள் சார்ந்து வந்தா இவங்க உணர்வை தேடி போவாரு. ஏற்கனவே அந்த அம்மா மொத்தம் கொடுத்தாலும் காலையில் பொழப்பில் ஏற்று போயிடுவாரு. புரியுதுங்களா? இவருடைய தேடல் பணத்தை நோக்கித்தான் இருக்கும். ஒரு பிரயோஜனம் இல்லை.
அப்போ இதையெல்லாம் கணிச்சுதான் 100 சார். எல்லாத்தையும் கணக்கு போடணும். ஒரு விஷயத்துல கணக்கு போட முடியாது. மனிதனை இறைவன் படைக்கும் போதே புத்தி சார்ந்த மனிதன், உணர்வு சார்ந்த மனிதன் 2 விதமா படைச்சுட்டான். உணர்வு சார்ந்த மனிதனா இருக்கிறதா மேல். இந்த உணர்வு சார்ந்த மனிதனுக்கு தான் சந்திரன் புதன் சேர்க்கை இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துருது. இப்படி சந்திரன் புதன் சேர்ந்திருக்கிறவங்க உணர்வு சார்ந்த மனிதரா இருந்தா அவங்களுக்கு நல்ல அன்பை அள்ளி கொடுக்கிற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுத்துடணும். அப்ப மூச்சு வாங்குது. கண்ணே புரிஞ்சுதாங்க அண்ணே? 100 சார். ஒரு இது மட்டும் மெசேஜ் தான் போடுங்க. புரிஞ்சுதானே? போதும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். மற்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? ஐயா தனாஜில சார் ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா இப்ப இந்த கிரக சேர்க்கை சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சிவா. இப்ப மற்ற கிரகத்தோட சேர்க்கை பார்வையை பொறுத்துதான் மாறுமா, இல்ல இந்த சேர்க்கை இருந்தாலே அந்த ஒற்றப்படை பாவங்கள் இருந்தாலே? இந்த சேர்க்கை இருந்தாலே இதாகும். இதை ராகு கேது சனி இந்த 3 கிரகங்கள் தொடர்பு பெற்று பார்வையில கடுமையா வீழ்த்துச்சுன்னா இதனுடைய பலன் மாறும். நன்றிங்க. அது அது பார்க்கிற கிரகம் ராகு கேது பலம் பெற்று பார்க்கணும். அப்பதான் அதனுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபாடு வரும். ஆனா சித்த சலனம் கட்டாயம் வரும். ஒற்றைப்படை பாவங்கள் இருந்தால் சித்த சலனம் என்றால் என்ன? சலனம் என்பது என்ன? ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறது, ஒரு நிலை இல்லாம இருக்கிறது, ஒரு உறுதித்தன்மை இல்லாம இருக்கிறது. சலனம் சலனம் அப்படின்னு சொல்லி சலனம்னா ஓட்டம். சலனம் என்பது என்ன? ஓட்டம். மனம் நிக்காம ஓடிட்டே இருக்கிறது. இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் வரும். நைட் தூங்கினாலும் தூக்கம் வராது, ஓடிட்டே இருக்கும் மனசு. இதை பிடிச்சி நிறுத்தவே தெரியாது. மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். மன உடல் இயங்கிட்டே இருக்கும். எதுல போகுதோ இயங்கிட்டே இருக்கும். படுத்தா கப்புன்னு படுத்துக்கு எந்திரிக்காது. கப்புன்னு அமைதியாச்சுன்னா மறுபடியும் எழுப்ப முடியாது மனச. அதே மாதிரி ஓடிட்டே இருந்தா தூக்கமே வராது. பயங்கர பிரச்சனை கொடுக்கும். இப்ப இவங்களை அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி மனைவி வேணும்? கண்ணு நைட் படுக்க வைக்கல மனைவி வந்து கண்ணு தூங்குறா, இல்ல கணவன் வந்து கண்ணு தூங்குறான்னு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிற கணவன் மனைவி வேணும். காலையில இருங்க ஆபீஸ் போக வேண்டாம் எந்திரிங்க அப்படின்னு சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சி ஊத்துற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்குது? சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சி ஊத்துற மாதிரி இருக்கணும். இன்னும் தூங்கிட்டு எந்திரிங்க முதல்ல அப்படின்னு. அப்போ இவங்களை யார் இழுத்துட்டு வரணும்? வாழ்க்கை துணை தான் இழுத்துட்டு வரணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைஞ்சதுன்னா இந்த குழந்தை மாதிரி இந்த வடிவேல் ஒரு படத்துல பின்னாடியே திரிவானே, எப்படி முந்தானி பிடிச்சிட்டே திரிவானே, அதான் சொல்ல சார். என்ன மந்திரம் மூட்டான்னு தெரியல, இப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரியே திரிவாங்க சார் இவங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை இந்த சந்திரன் புதன் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஒன்னும் செய்ய வேண்டாம். நீ இதை சாதிக்கணும்னா சாதிப்பான். புரியுதுங்களா? சாதிப்பான், உறுதியா சாதிப்பான். இதுல பலம் இது. அந்த அன்பை நிறைவா கொடுத்தா போதும். சரி, அடுத்த கேள்வி. ஓம் நமஸ்காரம் ஜி. அது இந்த சந்திர தசையோ இல்ல புதன் தசா புக்தி அது வரணும் இல்லைங்க ஜி? தங்கம், இப்பதான் சொன்னேன். சந்திரன் புதன் சேர்க்கை காரகத்துவ பலனத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். காரகத்துவம் காலம் முழுக்க உண்டு. அது ஒற்றைப்படை பாவத்திலிருந்து காரகத்தை தருவும் போது அந்த இதை கொடுத்துட்டே இருக்கும். அந்த சந்திரன் கிரகம் எனக்கு வந்து அப்படித்தான் ஜி இருக்கு. தனுசு லக்னம் 7ல புதன், துலாத்துல சந்திரன், இதுல 4ல வேற ராகு ஜி. ஆனா அது போல ஒரு நிலை வரலைங்களே ஜி. செவ்வாய் திசையில தான் ஆரம்பிச்சது. முதல்ல சொல்லுங்க. தனுசு லக்னம். ஆம் ஜி. புதன் எங்க இருக்காரு? 7ல ஜி. சந்திரன் எங்க இருக்காரு? துலாம் ஜி. சந்திரனுக்கு புதன் வந்து ஆனா நிறைய கிரகங்கள் 7ல நிறைய கிரகங்கள் இருக்காங்க ஜி. அப்புறம் 4ல ராகு ஜி. அது விட்டுருங்க. புதன் சந்திரனுக்கு இடையில கிரகம் வந்து புதனோடவே நிறைய கிரகம் சேர்ந்துருச்சுல, புதனோட தன்மை மாறிடுமல்ல. ஆம் ஜி. செவ்வாய், சுக்கிரன், சூரியன். அதாவதுங்க, நீங்க ஒரு டம்ளர்ல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு சர்க்கரையை போட்டாதான் சத்துத்து. நீங்க எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுட்டு புதனை வச்சுட்டு அதுக்குள்ள 4 கரண்டி மிளகாத்தூளை போட்டு வச்சுட்டு 5ல, அதாவது கிரகம், நான் நல்லா புரிஞ்சுக்குங்க, கிரகங்கள் ஒரே வீட்டில் இணையும் பொழுது அதனுடைய பலன் 100%. கிரகங்கள் திரிகோணத்தில் இணையும் பொழுது அதனுடைய பலன் 50%.
அன்புக்காக எங்குவாங்க, அன்புக்கு அடிபணிவாங்க, அன்புக்காக தேடல் இருக்கும், அன்பான தேடல் இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு நிறைவான அன்பை கொடுத்தார், அதுல எந்த குறையாவது இருந்ததா? இல்லைங்க ஜி, இல்லைங்க ஜி, அதுதான் ஜி சொல்ல வந்தேன். அப்படி வரலையே. எப்படி வருது? அதுதான் சந்திர அன்பு திசையோ அன்பு புதன் அன்பு திசையோ வரணும். அன்பு இல்ல, அன்பை கொடுத்துட்டாரு, எங்க தேடுவீங்க? அன்பு கிடைச்சிருச்சு இல்ல, எங்க இருந்து தேடல் ஆமா இருக்கும்? ஜி. எங்க இருந்து தேடல் இருக்கும்? அன்பு கிடைக்கல தானே தேடல் இருக்கும். மேடம், நீங்க நிறைய தடவை வகுப்புல சொல்லிக்கிறீங்க, நல்லா அந்யோன்யமா இருந்தோம், நல்லா அன்பா இருந்தாரு, இருக்கவர்களும் என்ன நல்லா பார்த்துட்டாரு சொன்னீங்களா இல்லையா? ஆம் ஜி. அப்ப நல்லா பார்த்துட்டா உங்களுக்கு எங்களுக்கு தேடல் வரும். நான் தான் சொல்றேன், நல்லா பார்த்துக்கிட்டா தேடல் வரான்னு தான் சொல்றேன். அங்க நல்லா பார்த்துக்கலாம் தானே பிரச்சனை. ரெண்டாவது, உங்களுக்கு திரிகோண இணைவு, திரிகோண இணைவுக்கு 50% பலம். புதனோடு ஏற்கனவே 7ஆம் இடத்துல புதனோடு கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. ஆம் ஜி. 7ஆம் இடத்துல புதனோடு கிரகங்கள் இணையும் போது புதனுடைய தன்மை மாறி போயிடும். நான் சொல்றது புதன் சந்திரன் தனித்து இணைவு, சந்திரன் புதன் சாரம், அது திரிகோண வீடா இருந்து. புரியுதுங்களா? புரியுதுங்களா மேடம்? அப்போ நான் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க, இதுல சந்தேகம் தான் கேளுங்க. புதனோட யாராவது இணைஞ்சிருக்கிறா? 9, 10, செவ்வாய் 11 சுக்கிரன் சூரியன் ஜி. என்னங்க? 9, 10, 11 புதனோட இணைஞ்சிருக்காரு. புதனோட சுக்கிரன் சூரியன் இணைஞ்சிருக்காங்க. புதனோட ஆம் ஜி. சுக்கிரன் இணைஞ்சிட்டா என்ன ஆகுது? அதாவது 7ஆம் அதிபதிக்கும் 11ஆம் இடத்து அதிபதியும் இணைஞ்சிட்டான். 7, 11 புதன் சுக்கிரன் விஷ்ணு மகாலட்சுமி யோகம் ஆயிருது, மதன கோபால யோகம் ஆயிருது. 7, 11 சேர்ந்துருக்கு சார். ரெண்டாவது பாக்கியாதிபதி உள்ளுக்கு சேர்ந்துடுறான், புதனோட சூரியன் வந்து உள்ளுக்கு சேர்ந்துடுறான். பாக்கியாதிபதி 9 குடைய வந்து சேர்ந்துடுறான். 9 குடைய பாக்கியாதிபதி சேரும்போது அங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, சூரியன் சேரும் போது. செவ்வாயும் ஜி. இதுலயே புதனுடைய தன்மை மாறி போயிருது. அப்போ அதுக்கு அந்த 5ஆம் வீட்டுல வந்து சந்திரன் இருந்து சலனப்படுத்தலாம்னாலும் உங்களுக்கு அன்பு நிறைவா கிடைச்சிருச்சு. சார் கிடைக்கல. 5, 9, 11 சேர்ந்துட்டான் சார். 5, 9, 11 சேர்ந்துருக்கு. மொத்தமா 3 அங்க போயிடுச்சு. ஆமா ஆமா, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்றது கிடைக்காது. அந்த பார்த்துக்கலையோ அவங்களுக்கு தான். ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணைகள் கட்டாயம் அவங்களுக்கு வரும். மேற்பட்டன்னு ஏன் அந்த வார்த்தை போடுறாருன்னா, அன்பு நிறைவாகும் வரையில் தேடல் இருக்கும். நிறைவாயிருச்சுன்னா அவங்க அடிமை. அந்த போல அடிமை யாரும் இல்ல. நீ நல்லா சொல்லிட்டுங்களா, உங்க வீட்டுக்காரருக்கு உங்களை போல அடிமை யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. எப்படி சொல்றது? அன்புக்கு அவருடைய அன்பான எல்லா விஷயத்துக்கும் அவர் அன்புக்காக நீங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பீங்க, என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துருப்பீங்க. உண்டா இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொன்னேன், எத்தனையோ வெளி பிரச்சனைகள் இருந்தா கூட உங்க அவரோட மேல வச்சுக்கிற அன்புக்காக நீங்க அத்தனை பொறுத்துட்டு போயிருவீங்க. உண்டா இல்லையா மேடம்? என்னாச்சு? ஆம் ஜி, ஆம் ஜி. நான் சொல்றது மாற்று வார்த்தை. அதுவே மாற்றியும் சொல்லலாம் ஜி. அவங்கதான் என்னைய வந்து நல்லபடியா கொண்டு போனாங்க ஜி. அதுதான் நல்லா பாத்துட்டாங்கன்னு சொல்றேனே. நல்லா பாத்துக்கிட்டனால நீங்க நல்லா பாத்துட்டீங்க, எந்த குறை இல்லைன்னு தான் சொல்றேன். நீங்க அவர் சொல்லி நீங்க மறுப்பு பேசிக்கிறீங்களா? பெரும்பாலும் இல்லைங்க ஜி. சரிங்க, அடுத்த அண்ணா, கேள்வி. இப்ப இந்த ரூலோட ஃபர்ஸ்ட் ஐயா. பாயிண்ட் சொல்லுங்க, புதனும் சொல்லுங்க, சந்திரனும் சொல்லுங்க. தனித்திருக்கணும். என்னங்கண்ணே? இல்ல, அப்ப இந்த ரூலோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புதனும் சந்திரனும் தனித்திருக்கணும். அப்பதான் இது இந்த அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போகணும். கண்ணு, புதன் சந்திரன். இல்லைன்னா ஆமாங்க, அந்த புதன் சந்திரன் தனித்து இருக்கணும். பொதுவாகவே புதன் சந்திரன், அதாவது சந்திரன் புதன் சாரத்தில் இருந்தாலோ நல்லா புரியுங்க. சந்திரனுக்கு திரிகோண வீட்டை எடுத்துக்கும் பொழுது என்னைக்குமே திரிகோண வீட்டை 50% பலன் மட்டும்தான் இருக்கணும். புதனோடு சந்திரன் சேர்ந்தே இருக்காரு, அந்த இடத்துல 100% பலம். அந்த இடத்துல இன்னொரு கிரகம் இருந்தாலும் அது மாறாது. இதுதான் ஜோதிட போக போக போயிட்டே இருக்கும். புதன் சந்திரன் சேர்ந்திருக்காங்கன்னு 5ஆம் இடத்துல சேர்ந்திருக்காங்க. இதுலயும் மெயினா சொல்லுங்க, 5ஆம் இடத்தில் சேர்ந்திருக்கும் போதுதான் பலம் அதிகம். ஏன்னா 5ஆம் இடம் என்ன? சித்தம். 5ஆம் இடம் சித்தம். நான் சொல்றது என்ன? சித்த சலனத்தை பத்தி உள்ளுக்கு போக போக்கஸ் பண்ண போயிட்டே இருக்கு. இதெல்லாம் படிக்க போறோம். இது திருமண பொறுத்துல உங்களுக்கு சொல்லித்தர போறேன். புரியுதுங்களா? 5ஆம் இடம் சித்தம், சித்த சலனம்.
5ஆம் இடம் தான் மிக முக்கியம். மற்ற ஒற்றைப்படை பாவகங்களுக்கு அதனுடைய வேரியேஷன் பலன் குறையும். அதாவது 100% சொல்றது 90, 88, 85 இப்படி குறையும். இந்த 5 என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ல சந்திரன் புதன் சேர்ந்தாருன்னா கட்டாய சித்த சலனம் கொடுக்கும். புரியுதா கண்ணா? புரியுதுங்க. ஒண்ணு இல்ல கண்ணா, மனம் நிக்காம ஓடிட்டு இருக்கும். சலனம்ங்கிறது ஓட்டம் அர்த்தம். சலனத்துக்கு ஓட்டம், அன்பை தேடி ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருக்கும். அன்பை தேடி ஓடிட்டே இருக்கும். சரிங்க. சரி சார் சொல்லுங்க. அவங்க அம்மா ஜாதகத்துல குரு மட்டும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? குரு பகவான் மேடம் குரு எங்க இருக்கு? சிம்மத்திலங்க ஜி. 9ஆம் இடத்துல. இவங்க எப்படி இன்னொரு இது, அதாவது லக்னாதிபதி வச்சு அருமையா சொன்னார் பாலராஜ் சார். லக்னாதிபதி பொறுத்தா பலன் சொல்லணும்னு நான் சொல்லியும் இருக்கிற ரூல்ல. லக்னாதிபதி 9ல நெற்றி நிறைய திருநீரும் வாழ்க்கையில வந்து ஒரு சத்தியத்தை கடைபிடிச்சு வாழ்ற பொண்ணு அங்க ஒரு குறையே இருந்தாலும் எப்படி இன்னொரு துறை தேடி போவாங்க, இவங்க எப்படி வாழ்க்கையில இன்னொரு இதை தேடி போவாங்க. அது எப்படி இந்த பொண்ணை இவங்களை போய் நம்ம தப்பா சொல்ல முடியும்? இவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. அன்பை தேடி போறது அந்த தப்பு கூட இவங்க பண்ண மாட்டாங்க. இப்ப ஏன் பண்ண மாட்டாங்க? லக்னாவதி 9ல. பாலராஜ் சார் அருமையான கேள்வி கேட்டார். இதுதான் வெரி குட் சார். அவங்க வந்து சிம்ம லக்னம் ஜி. சூரியன் அங்கேதான் ஜி, சிம்மத்திலேயே. எங்க இருவரோட லக்னமும் தனிப்பட்ட ஜாதகமே ஓடிடும். நம்ம அடுத்தது வேற கேள்வி போவோம். லக்னாதிபதி பார்க்க சொல்லி சொல்றனா இல்லையா? கடைசியே என்னையவே சுத்த விட்டீங்களே சிவசிவா. பாலராஜ் சார் நன்றி சார். ஐயா இதுவே 6-8ல இருந்தா என்னங்க பண்ணும்? சந்திரன் புதன் தனிச்சு. புரியல. சந்திரன் புதன் தனிச்சு 6-8ல இருந்தா, சந்திரன் புதன் தனிச்சு 6-8ல இருந்தா பொருள்காரத்துவம் தேடி ஓடிட்டு போயிடுவாங்க. அதை எப்படி சரிப்படுத்துறதுங்கய்யா? அதுல சலனம் ஓடிட்டே இருக்கும். 10ல அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் பொருளை சம்பாதிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் ஓடிட்டே இருப்பாங்க. பொருளாதாரத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், சலனம் நிக்காம ஓடிட்டே இருக்கும். மனசு வந்து ஒருநிலைப்படுத்த முடியல. படுத்த முடியாது. ஒரு நிலைக்குள்ள நிக்காது. இருக்கிறத வச்சு வாழுன்னு சொன்னா கேட்காது. நீங்க 6-8 பலன் இருக்கிறவங்க பாருங்க, அவங்களுடைய தேடல் இருக்காது பாருங்க. பொருளாதார தேடல் இருக்கா இல்லைன்னு கேட்டு பாருங்க. எனக்கே 6-8ல தாங்க இருக்கு. இது பால்ராஜ் யாதவ் தான். எனக்கே நிக்க மாட்டேங்கிறீங்க. நிக்காதுங்க ஐயா, நிக்காது. தேடுறோம் ஆனா கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காத, அதாவது கிடைச்சிச்சுன்னா அமைதியாயிருமே. உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் கிடைச்சிச்சுன்னா அமைதியாயிரும். ஆமா, அந்த பிசினஸ் உங்களால ஒரு ரூபாவோட சம்பாதிக்காம ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டுங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். பொதுவா வந்து பணம் வந்து நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கணும். வரலன்னா நமக்கு மென்டல் ஆயிரும். அவ்வளவு முடிச்சு. ஆமா அப்படி ஆயிரும். வாழ்த்துக்கள் சார். எங்கேயோ ஒண்ணே விட்டீங்க சார். ஒரு கேள்வி கேட்டு ஒரு கிளாஸே இது வந்து இல்ல சாமி, இது வந்து பொதுவாவே வந்து எல்லாத்துக்குமே உள்ள ஒரு சரணங்கள். ஆனா சரணம், அதாவது சார் இது வேற ஒண்ணும் இல்ல. அதாவது நான் அதுக்கு படம் எல்லாம் போட்டு அடிப்படை கிளாஸ் சொல்லியே கொடுத்தேன். இவங்களுக்கு எல்லாரும் கொடுத்தேன். அது எப்படி மனசு நிக்க மாட்டேங்குதுன்னு அந்த மனம் புத்தி சித்தம் அகங்கார படம் போட்டு அந்த படத்துல எப்படி நிக்காம போகுதுன்னு சொல்லி கொடுத்தேன். சித்த சலனம் எப்படி ஏற்படும் சொல்லி கொடுத்தேன். அந்த சலனம் என்பது பற்றி நிக்க முடியாது. இந்த மனம் வந்துங்க ஒன்றை பற்றாமல் நிக்காது. அந்த மனசு வந்து தனிச்சு நிக்க முடியாது. ஒன்றை பற்றித்தான் நிற்கும். அப்போ இந்த சித்தம் புத்தி கருவியான சித்தம் புத்தி தானே இன்னதுன்னு சொல்லுது. இன்னதுன்னு சொல்லக்கூடிய சித்தம் புத்தி வந்து நமக்கு தெளிவு கொடுக்காம இருக்கல. அப்படியே மனம் எங்காவது போய் ஒரு சாந்திக்கிறதுக்கு தோல் கிடைக்காதான் ஓடிட்டே இருக்கும். பொருளியல் ரீதியான மனிதர்களுக்கு பொருளியல் ரீதியாக ஓடும். அருளியல் ரீதியான மனிதர்களுக்கு அருளியல் இதே வந்து 9ஆம் இடத்துல இருக்குது. சந்திரன் புதன் சேர்க்கை. இவங்க எப்படி ஓடுவாங்க? ஆன்மீகத்தை தேடி ஓடிட்டே இருப்பாங்க. தெய்வங்களை தேடி ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ இது 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா காதல் அன்பு. 3, 7, 11 இருந்ததுன்னா காமம். அந்த 3, 7, 11 7ஆம் இடம் என்ன? சமூக அக்கறை, சமூகம். அங்க நிறைய விஷயம் வந்துருது 7ஆம் இடத்துல சந்திரன் புதன் சேரும் போது.
அப்ப அந்த சந்திரன் புதனோட ஸ்ட்ராங்கா அவங்க சொன்னாங்க சூரியனே சேர்ந்திருக்குது பாக்கியாதிபதியே, அப்ப கெட்ட வழி கூடாது. லக்னாதிபதி 9 நிக்கல, அங்க சரணத்துக்கு வழி இல்ல, உயிர் பலமா இருந்துக்கு சார். நீங்க ஓடுறீங்க சார், எல்லாமே சார். மனம் உங்களை ஒரு பக்கம் இழுக்குது, நல்லா நல்லா யோசிச்சுங்க, நான் சொல்றது ஆழ்ந்து கவனிங்க. உங்களை மனம் ஒரு பக்கம் இழுக்குது, புத்தி ஒரு பக்கம் இழுக்குது, உங்க ஆன்மா நெகிழ்ந்து கொடுக்க மாட்டேங்குது. உங்களால எங்க ஓட முடியும்? எங்கேயும் ஓட முடியாது. இது அனைத்தும் ஆத்ம சரீரத்தை வச்சுதானே இயங்குது. நான் ரவுண்ட் ரவுண்டா புள்ளி ஓட்டு காமிச்சேன்ல, இதெல்லாம் யாருக்காக வேலை செய்யறான்? நமக்காக. சார் ஆத்மா. சார் நான் வந்து கம்பெனியினுடைய ஓனர் சார். இந்த கம்பெனியினுடைய எனக்கு அடுத்தது பார்க்கக்கூடியவர் வந்து திருநெல்வேலி சார், அதுக்கு அடுத்தது பால்ராஜ் சார், அதுக்கு அடுத்தது சிவகாமி, அதுக்கப்புறம் பாலசுப்ரமணிய சார், அதுக்கப்புறம் நித்யா கார்த்திகே. இத்தனை பேர் வேலை செய்யறீங்க. நீங்க எல்லாரும் வந்து என்ன சொல்றது, இதை சொல்றீங்க, அந்த கம்பெனிக்கு ஆர்டர் போட வேணாங்கிறீங்க, இங்க போட வேணாங்கிறீங்க, மாத்தி மாத்தி என்ன உழப்புறீங்க. நான் ஸ்டடியா இருந்தா அந்த கம்பெனி என்ன பண்ண முடியும்? ரன் பண்ண முடியும் சார். நான் ஸ்டடியா இருந்தா நீங்க யாருமே என்ன ஒண்ணு பண்ண முடியாது, புரியுதுங்களா? கண்டிப்பா. நான் ஸ்டடியா இருந்துட்டுனா நீங்க யாருமே என்ன ஒண்ணு பண்ண முடியாது. பொட்டாட போய் கோரு உங்க வேலையை பாருன்ற, புரியுதுங்களா சார்? ஆமாங்க. ஆன்மா சரியா இருந்துட்டா எதுக்குள்ளயும் சிக்காது சார், புரியுதா? புரியுதுங்க, புரியுது. ஆன்மா சிக்காம வந்து அதுக்குள்ள சிக்காது. நமக்கு எல்லாமே ஆன்மா வீக்கு, அதனாலதான் நம்ம எல்லாமே இவ கூப்பிட்டாயா இவர் டீ வாங்கி கொடுப்பானா, இவ கூப்பிட்டாயா போண்டாவது வாங்கி கொடுப்பானா, அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிடுறோம். ஏன்னா அது மனம் இழுக்கும் சார். அது எல்லாத்துக்கும் இருக்கு சார், கட்டாயம் இருக்கு. சரி, அடுத்த கேள்வி. அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம், அந்த நம்பருக்கு